கோவில்பட்டியில் பிரபல பிராண்ட் பெயரில் தீப்பெட்டியை போலியாக உற்பத்தி செய்து மோசடியில் ஈடுபட்ட பாஜக மாவட்ட துணைத் தலைவர் மகன் உள்பட 4 பேர் கைது செய்யப்பட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள திட்டங்குளத்தில் சிட்கோ தொழிற்பேட்டையில் வினோத் பிரபாகரன் என்பவர் ஓம் மேட்ச் இண்டஸ்ட்ரீஸ் மூலம் தீப்பெட்டி உற்பத்தி செய்து வருகிறார். இந்த தீப்பெட்டியில் முன்பக்கம் யானை படத்துடனும் பின்பக்கம் யானை மற்றும் யானை தலை தும்பிக்கையுடன் இருக்கும் ட்ரேட் மார்க் சான்று உள்ளது. இதனை வினோத் பிரபாகரன் கடந்த 7 ஆண்டுகளுக்கும் மேலாக விற்பனை செய்து வருகிறார். இந்நிலையில் அதே சிட்கோ தொழிற்பேட்டையில் மற்றொரு தீப்பெட்டி ஆலையை நடத்தி வரும் ஹரீஷ், சரவணன், வெங்கடேஷ் மற்றும் குட்டி ஆகியோர் வினோத் பிரபாகரனின் ட்ரேட் மார்க் தீப்பெட்டி பிராண்டை மோசடியாக பயன்படுத்தி உற்பத்தி செய்தது தெரியவந்தது. இதையடுத்து நெல்லையில் உள்ள அறிவுசார் சொத்துரிமை அமலாக்க பிரிவு அலுவலகத்தில் வினோத் பிரபாகர் புகார் அளித்தார். இதனை விசாரித்த அமலாக்க பிரிவு போலீசார் தீப்பெட்டியை போலியாக உற்பத்தி செய்து மோசடியில் ஈடுபட்ட ஹரீஷ் உள்ளிட்ட 4 பேரை கைது செய்தனர். திரு ஹரீஷ் அவர்கள் கொடுத்த ஆர்டரின் பேரில் எங்களோட பிராண்டை போலியாக உற்பத்தி பண்ணி எங்கள் மார்க்கெட்டை டவுன் பண்ணணுன்ற ஒரு நோக்கத்தோடு செயல்பட்டாங்க. இன்டெலெக்சுவல் வீடியோ பைரசின்ற ஒரு போலீஸ் அமைப்புல 12/6 பழையபடி கம்ப்ளைண்ட் கொடுத்து இப்போ வழக்கு பதிவு பண்ணி அவங்க மேலே எஃப்ஐஆர் ஆகி இதில் கைது செய்யப்பட்ட ஹரீஷ் தூத்துக்குடி பாஜக மாவட்ட துணைத் தலைவரின் மகன் என்பது காவல்துறையினருக்கு தெரியவந்தது. இதையடுத்து இந்த 4 பேரும் காவல் நிலைய ஜாமீனில் விடுவிக்கப்பட்டனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.